கடந்த வாரம் ரம்ஜானை முன்னிட்டு பார்த்தா 2 ஹிந்தி படம், அப்புறம் வந்து ஒரு 3 தமிழ் படம், ஒரு 2 மலையாள படம் இப்படின்னு சென்னையில் ரிலீஸ் ஆச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்தி படம் 2 பார்த்து முடிச்சிட்டேன். தமிழ் படங்கள் பார்க்கணும். மலையாள படம் அதுக்கு இடையில இது ரொம்ப இதை பற்றி பெருமையாக கேள்விப்பட்டோன்னே அதில் ஒரு படம் நான் பார்த்தேன், வருஷங்களுக்கு விசேஷம். அதில் வந்து பிரணாப் மோகன்லால், தியான் ஸ்ரீனிவாசன், கல்யாணி பிரியதர்ஷன், அஜு வர்கீஸ், நிவின் பாலி இப்படி பலர்லாம் நடிச்சிருக்கிறது. வினீத் ஸ்ரீனிவாசன் அவரே டைரக்ட் பண்ணி அதில் ஒரு கதாபாத்திரமாகவும் நடிச்சிருக்காரு. மனசுக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு படமாக எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதை தாண்டி ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே இருக்குது. அதாவது 2 நண்பர்கள் பற்றின கதை. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காரில் நண்பரை தேடிட்டு போகும்போது அந்த கார் ஓட்டுநர், அதாவது தான் வினீத் ஸ்ரீனிவாசன் டிரைவராக நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த வேணு என்ற கதாபாத்திரம் வந்து தன்னுடைய நண்பர் முரளியை பற்றி சொல்லிட்டு போகிற ஃப்ளாஷ்பேக் தான் இந்த படத்தோட கதை. இந்த வேணு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இயக்குனர், அவருடைய நண்பர் முரளி அதான் பிரணாப் மோகன்லால், அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர். இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான் இந்த வருஷங்களுக்கு சேஷம். அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள், அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வைஜி மகேந்திரன் நடத்துற அந்த சுவாமி லாட்ஜில் வழக்கமா எல்லாரும் பேச்சுலர்ஸ் ஊர்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரி இந்த ஒரு மேன்ஷன்ஸ்ல தங்குவாங்க. பட்டினியா கடந்து போராடி வாடகை கொடுக்க முடியாம இப்படிலாம் பல சிரமங்களுக்கு மத்தியில அவங்கள வந்து வாய்ப்புகளை தேடி அதுல ஒரு சிலர் வந்து சக்சஸ் ஆகிட்டு அவங்களோட ரூம்மேட்ஸ்க்கு எல்லாரும் லிஃப்ட் பண்ணி விடுற அந்த பழக்கங்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பின்னணியில வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வருஷங்களுக்கு சேஷம். இதுல வந்து படமே ரொம்ப சிறப்பான படம் சொல்லணும். அதை தாண்டி அதுல சில காட்சிகள் ரொம்ப டச் பண்ற ஒரு விசேஷம். படத்தை தயாரிச்சு பல ஸ்ட்ரகிள்களுக்கு மத்தியில அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தோட ஹீரோ இன்னைக்கு டாப் ஸ்டார் நிவின் பாலி அந்த ஸ்டாரா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மாஸ்கோட வந்துட்டு அந்த குழுவினரோட உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் தன்னோட கோ டைரக்டர் மூலியமா ஒவ்வொரு காட்சிகளையும் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய யூகத்தை கரெக்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்களா, ரொம்ப டச்சபிளா இருக்கு. அதை தாண்டி நானும் கடந்து வந்த அந்த ஒரு கட்டத்தினால எனக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த யூஸ்வலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, எல்லா அந்த யூடியூபர்ஸ் வந்து புது படம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு தியேட்டர் வாசல்ல நின்றுட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா படத்தோட ஒப்பீனியன் வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் கீழே இறங்கி வரும்போது இவர்கிட்டயும் வந்து அது கேட்பாங்க. படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் யாருன்னு தெரியாம சொல்லிட்டாங்க, நான் படம் பார்த்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு மாதிரி ஒரு இதை சொல்றாரு. ஆஸ் அ ப்ரொடியூசரா தன்னோட படம் ஜெயிச்சா எந்த அளவுக்கு அது தன் மேல அந்த உணர்வுகள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு அஜு வர்கீஸ். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதைத்தான் அதுக்காக இது கூட வந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் நசீரா நசீம் தயாரிப்பில் வெளியே வந்திருக்கிற ஒரு படம். விஜு மாதவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் கேரளால. நான் நினைக்கிறேன் 2024 மலையாளத்துக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பிரேமுலு, மஞ்சுமல் பாய்ஸ், அப்புறம் மம்முட்டி அவர்கள் நடித்த பிரம்மயுகம், இது 3மே ஒன்னா ரிலீஸ் ஆகி ஒன்னா பெரிய ஜாக்பாட் அடிச்சது. தியேட்டர்கள்ல வேற படங்களுக்கே கிடைக்காத அளவுக்கு இந்த படங்களை நிறைய ஸ்கிரீன்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் ஷோஸ் கேரளால ஃபுல்லா ஓடிச்சு. அது மட்டும் இல்ல, குறிப்பா மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமுலு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேயே பல தியேட்டர்கள்ல குறிப்பா பல புது சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி ஓல்டவர்லாம் டிராப் ஆன இடங்கள் எல்லாம் இந்த படங்களை போட்டு ஃபுல்ஃபில் பண்ணி பல தியேட்டர்கள் கொண்டாடிட்டு வந்திருக்கு. அதே போல இந்த 2 படங்களும் தமிழ்நாட்டுல சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். குறிப்பா நான் மல்டிபிளெக்ஸஸ், அதாவது நான் மல்டிபிளெக்ஸ் சொல்ல வந்தது இந்த கார்பரேட் கம்பெனிஸ் நடத்துற இந்த பிவிஆர் போன்ற தியேட்டர்ஸ்ல இல்லாம இப்போ நான் பார்த்தது காசி டாக்கீஸ், அப்புறம் வந்து கமலா தியேட்டர், இந்த மாதிரி ஸ்கிரீன்ஸ்ல தேவி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஜிகே சினிமாஸ், ஏஜிஎஸ் சினிமாஸ், இவங்க மாதிரி தியேட்டர்ஸ்ல இந்த படங்கள் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஏன் பிவிஆர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னு தமிழ்நாட்டில் விசாரிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னாக்கா அந்த கியூபுக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு. அது வந்து இன்னைக்கு மலையாள திரையுலகம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ஒரு கியூப் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது மூலியமா தான் படங்களை வந்து தியேட்டர்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிவிஆர் அதுக்கு ஒத்துக்கல. இல்லை, எங்களுக்கு வந்து கியூப் மூலியமா தான் கண்டென்ட் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனாலேயே பிவிஆர் ஐநாக்ஸ் போன்ற மல்டிபிளெக்ஸஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக முடியல. இப்போ படங்களை பத்தி சொல்லிட்டேன்.
இப்போ இந்த கான்ஃபிளிக்ட பத்தி எனக்கு தோன்ற சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறது, மகிழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஜிட்டல் சினிமா. அதாவது பிலிம் இல்லாம வெறும் டிஜிட்டல்ல ஷூட் பண்ணி அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட்டா அவங்க வந்து கிளாரிட்டியோட வந்துட்டு இருக்குது. அது கியூப் என்ற ஒரு டெக்னாலஜி மூலியமா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல காட்டி நீங்க எல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அதாவது 2004 2005 வரைக்கும் 2006 வரைக்குமே கூட சொல்லலாம். 2006 வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் புதுசா அப்போதான் சினிமாக்குள்ள காலடி எடுத்து பதிச்சு இருந்த காலங்கள். அப்போ வரைக்கும் வந்து சினிமான்றது வந்து பிலிம்ல தான் எடுக்கப்பட்டது, பிலிம்ல தான் ரிலீஸும் செய்யப்பட்டிருந்தது. நம்மளும் அந்த பிலிம் ஃபார்மேட்ல தான் எல்லா தியேட்டருங்களும் படங்களை பார்த்து கொண்டாடிட்டு வந்தோம் தரணும். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2K ப்ரொஜெக்டர் 4K ப்ரொஜெக்டர்னு போட்டு கியூபு, UFO, PXD இப்படின்னு பல ஃபார்மேட்ஸ் வந்து பல கம்பெனிகளோட இந்த டிஜிட்டல் வெர்ஷன்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே டிஜிட்டல்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல ப்ரொடியூசருக்கோ இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை தயாரிச்சு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணும் போது அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு எத்தனை பிரிண்ட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் போட்டுக்கிறது வழக்கம். அது ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து போட்டுக்குவாங்க, இல்லைன்னா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து போட்டுக்குவாங்க. அது சப்ஜெக்ட் டு அக்ரிமெண்ட் ஃபார்மேட் எப்படின்னு போறாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஏரியா வாங்கியிருக்காங்க, நீங்கள் சிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சிட்டிக்கு வந்து ராயல்ட்டி அப்படின்ற பேசில பேசிட்டா இருக்கா. அதாவது இப்போ ஒரு சிட்டிக்கு இந்த ஒரு படத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் அப்படின்னா இந்த 10 கோடி ரூபாய் ராயல்ட்டி மட்டும்தான். பிரிண்ட் காஸ்ட்ன்றது உங்களை சார்ந்தது. இப்படிதான் ஒரு கண்டிஷன் இருக்கும். இல்ல சில அக்ரிமெண்ட்ஸ்ல போடும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவுட் ரைட்டோ ஒரு MGO ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போடும்போது வித் பிரிண்ட் வித்தவுட் பிரிண்ட் அப்படின்றத ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. வித் பிரிண்ட் அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசரு அவரு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அக்ரிமெண்ட்ல போட்ட படி எத்தனை பிரிண்ட்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோ அத்தனை பிரிண்ட்ஸ் அவங்க போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி வித்தவுட் பிரிண்ட் அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா இந்த அக்ரிமெண்ட் போட்ட பணத்தை செட்டில் பண்ணிட்டு தயாரிப்பாளருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எனக்கு இவ்வளவு பிரிண்ட் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ரிலீஸ் ஆர்டர் வந்து தயாரிப்பாளர் வந்து லேபுக்கு கொடுத்துருவாங்க. அந்த லேப்ல இவங்க பணம் கட்டிட்டு அந்த பிரிண்ட் டெலிவரி எடுத்துக்கணும். இப்படிதான் அந்த ஃபார்மேட் இருந்தது. ஆனா அந்த கட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த லேப்ல பிரிண்ட் அப்படின்றது ஒரு காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 50,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் பெரிய படம் பெரிய ஃபுட்டேஜ் 60,000 ரூபாய் தாங்க. லாஸ்ட் பீரியட்ல அந்த பிலிம் ஃபார்மேட் முடிஞ்சிட்டு வந்த தருணத்துல அந்த பிரிண்டோட காஸ்ட் வந்து 60,000 ரூபாய் தாங்க இருந்தது. அதுக்கு மேல கிடையாது. தட் இஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா இன்றைய காலங்களில் பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு கியூபுக்கு ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை ஓட்டணும்னா வாரத்துக்கு 25,000 ரூபாய் கட்ட வேண்டியது. இது தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலுவாவே இருந்து, தயாரிப்பாளருக்கோ இல்ல ஒரு யூனிவர்சருக்கோ இது ஒரு பலு தான். ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு படம் வந்து 4 வாரம் போகுதுன்னா வாரத்துக்கு 25,000 ரூபாய், இதுவே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. அந்த காலங்கள்ல இருந்த அப்போ வந்து 60,000 ரூபாய், இன்னைக்கு வந்து அதிகபட்சம் நீங்க வந்து கணக்கு போட்டுருந்தீங்கன்னா கூட 75,000 இருந்து அதிகபட்சம் வேர்ஸ்ட் வந்து ஒரு 1 லேக் தான் இருந்திருக்க போகுது. 1 லேக் ஒரு பிரிண்ட்னு ஒரு போட்டுனாக்கா இன்னைக்கு படங்கள் ஓடுற அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு அழகா ஒரு 3 பிரிண்டோ போட்டிருந்தா கூட அந்த 3 பிரிண்ட்ல குறைஞ்சபட்சம் அவங்க வந்து 6 இருந்து 8 தியேட்டர் அவங்க ஓட்ட முடியும் ரூட்டிங் அடிக்கிற வகையில. அது போக அவங்களுக்கு காஸ்ட் வந்து அந்த 4 வாரத்துக்கு இவ்வளவுதான் அவங்களுக்கு காஸ்ட் ஆகும். அதிகபட்சம் 60,000 ரூபாய் இல்ல 75,000 ரூபாய் ஆச்சுனாக்கா 4 பிரிண்ட்டுக்கு அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய் இதுதான் அவங்களுக்கு காஸ்ட். ஆனா இன்னைக்கு அந்த எத்தனை தியேட்டர் போறாங்களா அத்தனை தியேட்டருக்கு உதாரணத்துக்கு சிங்கிள் ஷோஸ்னா 4,500 ரூபாவாம் ஒரு ஷோக்கு. இந்த மாதிரி டிஜிட்டல்ல வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தல்கள் நடக்கும்போது பல அணிகள் இதெல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நாங்க எங்க அணி ஜெயிச்சுட்டு வந்தோம்னாக்கா முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கியூபுக்காரங்க கூட இந்த விலைவாசிகளை குறைப்போம், நாங்க வந்து இதை கிளியர் பண்ணோம், இல்ல எங்க தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலேயே நாங்களே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்குவோம், இனிமேல் இது மூலியமா ரிலீஸ் பண்றவங்களுக்கு தான் நாங்க வந்து படத்தை கொடுப்போம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடியும் சரி பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா அந்த பைரேசின்னு வந்துட்டு இருக்கும்போது திருட்டு விசிடி ஒழிக்கணும் அப்படின்னு பல போராட்டங்கள் நடத்தி பார்த்தாச்சு. அது ஒன்றும் இது வரைக்கும் அடங்கின மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், அதாவது தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி இடங்கள் வந்து இமீடியட்டா வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆயிடுது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் படம் ரிலீஸ் அப்போ தயாரிப்பாளர் இருந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய ஃபைனான்சியர்ஸுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி யார் யாருக்கெல்லாம் சம்பளம் பாக்கி இருக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ற இந்த சூழ்நிலைகளே பார்த்து இது ஒரு பக்கம் இல்லாம இது ஒரு அடிஷனல் வேலையா ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ணி அவங்க வக்கீல் மூலியமா இதுக்கு ஒரு ஸ்டே வாங்கணும், இதுக்கு வந்து யாரும் பைரசி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டே வாங்குவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு இல்லை. ஆனா மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஜாவான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு இந்த கொரோனா டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் எத்தனை பேர் பார்த்தீங்க தமிழ்ல எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க தேடி பாருங்க, OTT பிளாட்ஃபார்ம்ல அந்த படம் இருக்கு. அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு 7 புதுமுகங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அது. அந்த படத்தோட கருவை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சைபர் கிரைம்ல அது வந்து இந்த மாதிரி ஐடி இன்ஃபுளுன்ஷியல் பீப்புளை யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு அதை ட்ராக் பண்ணி எவன் அந்த பைரசி அந்த பிரேமம் என்ற படத்தை எவன் அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல அப்லோட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சு ட்ராக் பண்ணி பிடிச்சி அதை வந்து சால்வ் பண்றது தான் அந்த படத்தோட கரு. மலையாளத்துல நினைக்கும் போது அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு கூட்டு அமைப்பா ஒரு ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கா அதை வந்து அப்போஸ் பண்றாங்க, அதுலயும் சாதனையும் படைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இன்னும் அந்த ஒத்துழைப்பு நமக்குள்ள அது இல்லைன்றது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு சம்பவமா இது இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டென்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த கியூபுக்கு எதிர்த்து கேரளால தனியா ஒரு இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க. அதுல பிரகாரம் தான் அவங்க வந்து படத்தை போட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல் ஓவர் கேரளா அப்படிதான் அங்க படங்கள் ரிலீஸ் ஆகி இது வெற்றிகரமா அவங்க படங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு வெற்றி தான் நான் பார்க்கணும். இதே ஒத்துழைப்பு நம்ம தமிழ் சினிமால வந்து இது வந்து இது உன் படம் இது ஏன் படம் அப்படி மாதிரி இல்லாம இது நம்ம படம் இது நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கை கொளுத்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இல்ல இருக்கிற இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களோட உட்கார்ந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு கண்டாக்கா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்.